ஹே ஆல் வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோ ரொம்பவே த்ரில்லிங்காக பார்த்துருப்பீங்க. எஸ், லைன் ஜோனில் எங்கள் சஃபாரி ஜீப் பஞ்சர் ஆகி 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எங்களை எப்படி மாசை பீப்புள்ஸ் ரெஸ்கியூ பண்ணாங்க அண்ட் நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து எடுத்துக்கணும் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்களோட ட்ராவல் பக்கெட் லிஸ்ட்டில் இந்த கென்யா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சஃபாரி டெஸ்டினேஷனை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஃபுல் டே சஃபாரி அண்ட் வைல்ட் லன்ச் வந்து நமக்கு இங்கே ஃபாரஸ்ட்டில் தான் இன்றைக்கி லன்ச். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க போகலாம். Today is the second day of safari in Masai Mara. இன்னைக்கு மார்னிங் 7லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்குமே நம்ம ஃபுல் டே ஃபாரஸ்ட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் பிக் ஃபைன் சொல்லக்கூடிய லயன், சீட்டா, எலிஃபெண்ட், ரைனோஸ் அண்ட் ஹிப்போஸ் இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வேர்ல்டுலேயே த நம்பர் 1 சஃபாரி டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய இங்கே மாசை மாரால தான் பிக் ஃபைவ் அனிமல்ஸ் இன் ஒன் பிளேஸ் வந்து பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே நீங்கள் வேர்ல்டில் பார்க்கவே முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பிக் ஃபைவ் அனிமல்ஸை நம்ம இன்றைக்கி டைரெக்டாக பக்கத்துலேயே பார்க்க போகிறோங்கிறது ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான அண்ட் எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லை, 1000 ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸும் இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேர்ல்ட்லே த பிக்கஸ்ட் ஆஸ்ட்ரிச் இந்த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. பிளாக்ல இருக்கிறது மேல் ஆஸ்ட்ரிச் அண்ட் இது ரெண்டுமே வந்து ஃபீமேல் ஆஸ்ட்ரிச். அண்ட் குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் தான் பார்க்க முடியும். எஸ், நம்ம இன்றைக்கி ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். தட்ஸ் வை நம்ம வந்து குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் இங்கே வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே வந்து தந்தம் இருக்கும். அண்ட் ஆஃப்ரிக்கன் அண்ட் இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இந்த வேர்ல்டு. ஒன்று வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸுக்கு இந்த மாதிரி பெரிய காது சின்ன முகமாக இருக்கும். அதே இந்தியாவில் இருக்கிற நம்ம எலிஃபென்ட்ஸுக்கு சின்ன காது பெரிய முகமாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டில் இருக்கிறனால குரூப் ஆஃப் அனிமல்ஸை கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். பட் ஒரே பிளேஸில் இல்லை, அதோட பிளேஸுக்கே நம்ம போய் பார்க்கணும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி தான் வந்து மேலும் கீழுமா வந்து நீங்கள் நல்லா ஷேக்காய் தான் போவீங்க. பிகாஸ் நீங்கள் இருக்கிறது ஃபாரஸ்ட்டில். இப்போ எல்லாருமே வந்து போயிட்டுருக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த அனிமல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குங்கிறத தான் வந்து வாக்கி டாக்கியில் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. அதனால் இப்போ வந்து லைன் வந்து அங்கே இருக்குது. ஸோ லைன் வந்து ஹண்ட் பண்ண போகுது அப்படிங்கிற நியூஸ்னால எல்லாருமே இங்கே வந்து கேதர் ஆகணும். பட் லைன் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஹண்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப டைம் எடுத்து தான் வந்து ஹண்ட் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு நம்மளும் வந்து 1 ஹவராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது வரைக்குமே அது பதுங்கிறதும் அதோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றது இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தது. பட் ஹண்ட் மட்டும் ரொம்ப டைம் எடுக்கவும் ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அனிமலை நம்ம பார்க்க போகலாம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுன்ட்டு எல்லாருமே ஓரளவுக்கு போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை ஹண்ட் பண்ணுச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பஃபலோஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அது வந்து லைனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. ஸோ பஃபலோஸ் எங்கே இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குமா லைனை பஃபலோஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் பஃபலோஸ்க்கும் தெரியும் லைன் அந்த இடத்துல இருக்குன்னு, அதுக்குமே ஸ்மெல் பண்ண முடியுமா. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஒரு அனிமல்ஸு எப்படி வந்து அதோட பிளேஸில் ஹண்ட் பண்ணுறதுக்கு அதோட திங்கிங் எபிலிட்டிஸ்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து லைவாக பார்க்குறது ரொம்பவே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஏன் லைன்ஸ் இந்த மாதிரி ஹை கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கிற பிளேஸை மட்டும் சூஸ் பண்ணுதுன்ட்டு. ஏன்னா அது பதுங்கி ஹண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ் தான் பெஸ்ட்டாக அது வந்து சாய்ஸ் பண்ணியிருக்குது. அண்ட் இந்த பிளேஸில் இருக்கிற இந்த ஒரு லைனஸ் மட்டும் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டுட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. ஏன்னா அது ஹண்டிங்க்கான டைம் வந்து எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஹண்ட் பண்ணுது. அண்ட் இப்போ நம்ம இன்னுமே பக்கத்தில் போய் இப்போ நம்ம பார்த்த லைன் வந்து நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்தோம். ஸோ இப்போ அதோட
ஃப்ரண்ட் சைட்லேயே போகிறோம். அண்ட் அங்கே வந்து குரூப் ஆஃப் லைன்ஸை வந்து பார்த்தோம். சீரியஸாக அந்த த லைன் கிங் மூவியில் பார்த்த அதே மாதிரி ஒரு போஸ் கொடுத்துச்சு. நான் அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்ப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் நார்மல் ஃப்ரேம் வச்சாலே அந்த அளவுக்கு வந்து அது கொடுத்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கப்ஸ், லயன் அண்ட் தென் லைனஸ் இது எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு குரூப் ஆஃப் லைன்ஸ் மோர் தென் 10 லைன்ஸுக்கு மேலே ஒன் பிளேஸில் பார்க்குற ஒரே பிளேஸுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான். கண்டிப்பாக உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க போகலாம். இப்போ நீங்கள் தூரமாக அந்த ஜீப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக தெரியுது இல்லையா, அது எல்லாமே பஃபலோஸு. அங்கே பஃபலோஸ் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே வந்து லயன் இருக்குமா. ஸோ தட் அதனால தான் அங்கே வரிசையாக வந்து எல்லா ஜீப்ஸுமே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நம்மளுமே அந்த பிளேஸ் தான் போகிறோம். இங்கே இருக்கிற ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்டாக என்னன்னு தெரியல. ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ரூட்டோட நேமோ இல்லை இது என்னதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஹண்டிங் டைம் அண்ட் ஹண்டிங் பிளேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லாமே வந்து பஃபலோஸ் தான். எவ்வளோ குரூப் ஆஃப் பஃபலோஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து இந்த பஃபலோஸுக்கு அப்படியே ஆப்போசிட், அதுக்கு பின்னாடி தான் இந்த லைனஸ். எத்தனை லைனஸ் வந்து பாருங்கள். இவ்வளோ லைனஸும் இன் ஒன் பிளேஸ்னால் அது ஃபாரஸ்ட்டு. எஸ், நம்ம அஃப்கோர்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கிறோம். இவ்வளோ லைன்ஸை வந்து நம்ம எந்த ஜூவில் இருக்கும் சொல்லுங்கள். சீரியஸாக வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு சஃபாரி டெஸ்டினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எத்தனை லைனஸ் இருக்குது அண்ட் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரே விஷயம் அது ஹண்ட் பண்ணுறதுக்கு தான். இன்னமும் இருக்குது. இதுக்கு பின்னாடி வர அந்த சீன்ஸை பாருங்கள். எத்தனை லைனஸ் அண்ட் ஒரு லைன் தான் அங்கே இருக்கும். அது எல்லாமே வந்து அந்த கப்ஸை வந்து பார்த்துக்குது. பட் லைனஸ் தான் வந்து ஹண்ட் பண்ணுது. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், லைனஸ் தான் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஹண்ட் பண்ணி அதோட ஃபேமிலிக்கு வந்து கொண்டு வரும். லைன் வந்து எப்போதுமே தன்னோட கப்ஸை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக வந்து பார்த்துக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கைடு வந்து நமக்கு ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாருமே எப்படி வந்து கேதர் ஆகுறாங்கன்னு. ஒரு ஃப்ரேம் ஒன்று இதுக்கு பின்னாடி வரும், மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க குரூப் ஆஃப் லைனஸை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 15x 20 25 100xலேயோ ஜூம் பண்ணது இல்லைங்க. வெறும் 2xல வந்து நம்ம வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு க்ளோஸில் வந்து இவ்வளோ குரூப் ஆஃப் லைனஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு லைன் இருக்குது, அதை சுற்றி வந்து கப்ஸ் இருக்குது. இது எல்லாமே பாருங்கள் அங்கே வந்து பதுங்கி இருக்குது. இது மட்டும் இல்லை, இதோட கீழெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மட்டுமே ஒரு 5 லைன்ஸ் வந்து பதுங்கி இருந்துச்சு. இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் வரும்போது எதுக்கட பேக்கில் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை, பஃபலோஸ் எல்லாமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்குமே தெரியும் இந்த ஜோனில் லைன் இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லைன் பக்கத்துலேயே தான் நம்ம போக போகிறோம். அதுக்காக தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா பஃபலோஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டு வந்துடுச்சு. ஏன்னா லைனுக்கும் பஃபலோக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது. ஸோ லைன் வந்து எங்கே இருக்குங்கிறது பஃபலோக்கும் தெரியும், பஃபலோ எங்கே இருக்குதுன்னு லைனுக்கும் தெரியும். செம்மல்ல. ஹோல் டே சஃபாரி டே பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஹண்டிங், அதர் அனிமல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் செகண்ட் ஆஃபில் தான் த பிக் 5 அனிமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லைன், சீட்டா, எலிஃபென்ட், ஹிப்போஸ் அண்ட் ரைனோஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து பிக் 5 பார்க்க போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோவில் என்னால் வந்து காமிக்க முடியல. ஏன்னா இப்போவே வந்து இது லென்த்தாக ஆகிடுச்சு. ஸோ தட் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து லென்த்தாக போணுச்சுன்னா உங்களால் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பிக் 5 அனிமல்ஸை நம்ம பக்கத்துலேயே பார்க்க போகிறோம். அண்ட் தென் கென்யாவில் இருக்கீங்க, தட் மீன்ஸ் நைரோபியில் இருக்கீங்கனாக்கா இங்கேருந்து நம்ம மாசை மாராக்கு போகிறதுக்கு எவ்வளோ பேக்கேஜஸ், எப்படி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம், எவ்வளோ காஸ்ட் வந்து வருது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்க, அங்கே வந்து நீங்கள் எல்லோ ஃபீவர் சர்டிஃபிகேட் வேக்சின் வந்து எடுக்கணும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வரத்துக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், எவ்வளோ காஸ்ட்டு, ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ ஆகுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து நான் அதில் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட்
இந்த மாதிரி யூனிக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து மிஸ்ஸே பண்ணிடக்கூடாத ஒரு விஷயம்னாக்கா ட்ரிப்போட எண்டில் நீங்கள் மாசை பீப்புள்ஸோட வில்லேஜை போய் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மாசை பீப்புள்ஸ், தட் மீன்ஸ் ட்ரைப் பீப்புள்ஸ் வந்து எப்படி வந்து அவங்களோட ஹவுஸ் இருக்குது, அவங்க அதில் வந்து கிட்டத்தட்ட 5-7 பேர் வரைக்குமே வந்து இந்த மாதிரி ஹவுஸில் தான் வந்து இருக்காங்க. அவங்களோட ஹவுஸ்லேயே வந்து அவங்க சமைச்சிட்டு அந்த இடத்துலையே எப்படி வந்து அவங்க வாழ்கிறாங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் லைவாக வந்து பார்க்க முடியும். ஸோ கடைசி இந்த மாசை வில்லேஜை வந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே போல் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சஃபாரி டெஸ்டினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இது இருக்குமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இதே போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூனிக்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.